ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுதல் உலகத்தை கலக்கின ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இதை அநேகரால் நம்ப முடியவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், அதோடு முடிந்தது என்று நினைத்தவர்களுக்கு அவர் உயிரோடு எழுந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. இந்த உலகத்திலும் இப்பொழுதும் அநேகர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதவில்லை, அதற்கான ஆதாரங்களை நான் தருகிறேன் என்று சொல்லி ஆராய்ந்தவர்கள் எல்லாரும் கடைசியில் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி முடித்தார்கள். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்திலே அதி அற்புதமான ஒன்றை செய்தார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதுதான் அவர் தேவகுமாரன் என்பதற்கு மறுக்க முடியாத அத்தாட்சியாக இருக்கிறது. அவர் அந்த உயிர்த்தெழுதலினால் பல காரியங்களை நிச்சயம் என்று அவர் நமக்கு போதித்தார். முதலாவதாக, இந்த உலகத்து மனிதன் சொல்லுவது என்ன? ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், கல்லறை முடிவல்ல, மரணம் முடிவல்ல, அது ஒரு வாசல், ஒரு வாழ்க்கையிலிருந்து நித்திய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லுகிற ஒரு வாசல் என்று சொல்லுகிறார். அது எப்படி உண்மை என்பதை தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலே அவர் நிரூபித்தார். மனிதனாய் பிறந்தார், மாமிசமும் இரத்தமும் உடையவராய் வாழ்ந்தார். அவர் மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருக்கும் போது எனக்கும் அதே நம்பிக்கை உண்டு, மறுமை என்று ஒன்று உண்டு, அது நிச்சயம் என்கிற அந்த உண்மையை இயேசுவின் உயிர்த்தெழுதல் உலகிற்கு காட்டியது. இரண்டாவதாக, எபிரேயர் 2:14 வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஒவ்வொருவரும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக மரணம் முடிவல்ல, அது ஒரு சோகமான அனுபவம் அல்ல, அது சந்தோஷமான காரியம். மரணம் ஒரு ஆசீர்வாதம் என்று தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலே இயேசு நிரூபித்தார். ஆம் பிரியமானவர்களே, மரணம் ஒரு ஆசீர்வாதம். நான் மரித்தால் எனக்கு முன் மரித்த அத்தனை பரிசுத்தவான்களையும் நான் சந்திக்க முடியும், இன்னும் அவர்களோடு பிரியாமல் இருக்க முடியும். ஆகையால் உயிர்த்தெழுந்த பின்னர் பிரிவே இல்லாத வாழ்க்கை நமக்கு உண்டு. அதையும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிரூபித்தது. இயேசு சொன்னதெல்லாம் உண்மை என்பது இந்த உயிர்த்தெழுதலினால் தெரிந்தது. சீஷர்கள் நம்பவில்லை, ஆனால் அவருடைய விரோதிகள் நம்பினார்கள். இந்த எத்தன் 3 நாளைக்கு பின் எழும்புவேன் என்று சொல்லி இருக்கிறான். அது முந்தின எத்தை விட கொடியதாயிருக்காதபடி கல்லறைக்கு காவல் வைத்து முத்திரை போட்டார்கள். மத்தேயு 27:64-66. ஆனாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் அவர் நிரூபித்ததையும் தான் தேவன் என்று நிரூபித்ததையும் யாராலும் தடுக்க முடியவில்லை. அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் உண்மைதான் என்று அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு மனிதர்களுக்கு என்ன செய்கிறார்? முதலாவது, அவர் உயிர்த்தெழுந்ததை தரிசித்தவள் மகதலேனா மரியாள். அவள் கல்லறையில் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். அவரால் இவளுடைய கண்ணீரை தாண்டி பிதாவினிடத்துக்கு போக முடியவில்லை. ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், என் ஆண்டவரே, எங்கோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்றாள். மரியாளே என்று தன்னை உயிரோடு இருக்கிறவராக இயேசு காண்பித்தார். ஒரு பெண்ணின் கண்ணீரை கடந்து போக முடியாத அன்பின் தேவன் இயேசு. அவர் உங்களுடைய கண்ணீரை அலட்சியம் பண்ணுவாரோ? நீங்கள் தேவனை தேடுவதற்கு எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறீர்களோ உங்களை அவர் திக்கற்றவர்களாக ஒரு நாளும் விடமாட்டார். உங்களை கண்ணீரை துடைத்து விட்டுதான் அவர் பரலோகத்துக்கு போவார். இரண்டாவதாக, சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே ஒரு மேலறையில் கதவுகளை எல்லாம் பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்களோ அதற்கு ஏதோ ஒரு ஆவி போல் இருக்கிறது, பூட்டிய கதவுகளுக்குள்ளும் அவர் வந்து விட்டார் என்பதனால் ஆவி என்று நினைக்கிறார்கள். இயேசு சொல்கிறார், எனக்கு இருப்பது போல் ஆவிக்கு இராதே, எலும்புகளும் மாமிசமும் ஆவிக்கு இராதே என்று. அது மகிமையின் சரீரம். அந்த சரீரத்தோடு அவர் வந்தபோது அவர்கள் பயம் நீங்கினது. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் பயத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். உங்களை வாட்டிக் கொண்டிருக்கும் பயம் என்ன? மரணத்தை குறித்து பயமா? இந்த வியாதி என்னை மரணத்துக்கு கொண்டு போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? என் பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பயப்படுகிறீர்களா? அல்லது இவ்வளவு நாளும் நான் தேவன் அற்றவனாக வாழ்ந்து விட்டேன், என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாரோ என்று உங்களுடைய ஆத்மா ரட்சிப்பை குறித்து
பயப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பயத்தை நீக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த பயத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். எப்படி? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:20. அல்லேலூயா, ஆமேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். யோசுவாவினிடத்தில் சொன்னார், திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவ்விதமாக நம்மோடு கூட இருப்பதினால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை திக்கற்றவர்களாக இங்கே விட்டுவிட்டு அவர் பரலோகத்தில் போய் சும்மா இருக்கவில்லை. அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார். நம்முடைய பயத்தை போக்க அவர் இன்றைக்கும் இந்த பூமியில் கிரியை செய்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின பொழுது தோமா அங்கே இல்லை, அவன் வெளியே போயிருந்தான். நம் தோமாவை நினைக்கும் போதெல்லாம் சந்தேக பேர்வழி என்று நினைக்கிறோம். சீஷர்கள் அனைவரும் பயந்து கதவை பூட்டி கொண்டு வீட்டுக்குள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தோமா ஒருவன் தான் தைரியமாக வெளியே யூதர்களுக்கு நடுவே சென்றிருக்கிறான். அதனால் தான் அவன் இவ்வளவு தூரம் கடந்து வந்து வேற எந்த சீஷனும் போகாத அளவுக்கு இந்தியாவுக்கு கடந்து வந்தான். அன்றைக்கு தோமாவின் விசுவாசம் பலவீனமாயிருந்தது. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாம் இராமல் விசுவாசியாயிரு என்றார். அவர் தம்முடைய அவிசுவாசத்தை அவர் போக்கி நம்மை விசுவாசத்திலே திடப்படுத்துகிறார். நம் கண்ணீரை துடைத்து நம்மை திடப்படுத்துகிறார். நம்ம பயத்தை அவிசுவாசத்தை நீக்கி நம்மை திடப்படுத்துகிறார். உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கு நமக்கு செய்கிற காரியம் இதுதான். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசுவின் பின்பதாக தோமா இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகப்படவே இல்லை. பேதுருவை ஆண்டவர் தனியே திடப்படுத்தினார். யோவான் 21:3 வசனத்திலே பேதுரு மீன் பிடிக்க போகிறேன் என்றான். உயிர் தெழுந்த பின்பு இயேசுவை கண்ட பின்பும் பேதுரு நான் பழைய தொழிலுக்கு போகிறேன் என்றான். ஆனால் சீஷனாய் இருக்க முடியாது நினைத்து மீன் பிடிக்க போனான். ஆனால் இயேசு அவனை விடவில்லை. அவர்கள் போஜனம் பண்ண பின்பு சீமான் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தபரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. பிசாசு பிதாவினிடத்தில் நம்மை குறித்து அவன் ஓயாமல் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். நீர் இவனை சிந்தனையை பார்க்கிறீன், அவன் அந்தரங்கத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறான், ஆலயத்துக்கு வருகிறான், காணிக்கை கொடுக்கிறான், ஆனால் எங்கேயோ பிசாசினிடத்திலே குறி கேட்க போகிறான் என்று சொல்லி ஒவ்வொருவரை குறித்தும் அங்கே குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். ஆனால் நமது ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டுவிடவில்லை. அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு எப்படியும் சாத்தானிடத்தில் ஜெயம் வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்கிறார் என்பதை யோவான் கூறுவதை பாருங்கள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். யோவான் 2:1 என்று பிசாசு நம் மீது குற்றம் சாட்டும் போது அவர் நமக்காக வாதாட வக்கீலாக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் பரலோகத்தில் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இறுதியாக அவர் உயிர்த்தெழுந்ததினால் பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனை அனுப்பி நம்மை திடப்படுத்துகிறார். இந்த உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன், அல்லேலூயா. தேவன் உயிர்த்தெழுந்த நாட்களிலே நாம் தேவனை விசுவாசித்து அவருக்காக நாம் ஜீவிப்போமானால் நம் வாழ்க்கை இன்னும் ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை தேவன் நமக்காக செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தேவனிடத்தில் எப்பவும் விசுவாசமாயும் அவரிடத்தில் நம்பிக்கை அற்றவர்களா இல்லாமல் அவருடன் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாக்கியங்களை, ஆண்டவர் தந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து எப்பொழுதும் ஆண்டவருக்காக நாம் தைரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும். உயிரோடு எழுந்தவரே,
உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா. தேவன் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். ஆமென். பிரைஸ் காட்.